இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே மகிமை டிவியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆம், இது தாவீது ராஜாவினுடைய ஒரு அனுபவம். அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவருக்கு எவ்வளவோ வேலை பளு இருக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட அவர் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம், முதலிடம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு முன்னாடி அவரை எப்பொழுதும் எனக்கு முன்னால தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இதனால அடுத்ததுல நம்ம பார்க்கிறோம், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. முன்னும் பின்னுமாக வலதுபுறமாக எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த தாவீது எப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவன் அரசனாக மாற்றப்பட்டார். கரவலாடுகளின் பின்பாக அலைந்த தாவீது ஒரு அரசனாக அவர் உயர்த்தப்பட்டதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு மேன்மை வேணும், நமக்கு மதிப்பு வேணும், அந்தஸ்து வேணும், உயர்வு வேணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்வு வேணும் வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில நம்ம முன்னேற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை கனம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம அறிந்திருக்கிற ஒரே ஒரு ரகசியம், நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரையே நம்ம நம்பி இருக்கிறோமா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆண்டவரை நம்ம கனம் பண்ணுகிறோமா? அவருக்கு எல்லாவற்றிலும் முதலிடத்தை கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். கூட எல்லா காரியத்திலையும் அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, ஒரு நாள்ல அதிகாலை வேளையை நம்ம தொடங்குகிறோம். முதல் மணி துளி நம்ம வாழ்க்கையில நம்ம விழித்து எழும்பும் போது அந்த முதல் மணி துளி, முதல் நேரத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதான் முதலிடம். முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, பாதுகாப்பை நாம் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அதான் அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும். அவருக்கு ஒரு நாளின் முதல் நேரத்தை நம்ம ஒதுக்குகிற பொழுது அந்த நாள் நமக்கு வெற்றியாக அமையும். ஹிட்லர் குறித்து நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த ஜெர்மன் தேசத்துல பெரிய ஒரு சர்வாதிகாரியாக திகழ்ந்த அந்த ஹிட்லருக்கு பிறகு அவருடைய காலத்திற்கு அடுத்ததாக வந்த அடினார் சான்சிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய காலத்துல, ஹிட்லருக்கு அடுத்ததாக ஜெர்மனியை ஆண்ட அவருடைய காலத்துல அந்த ஜெர்மன் தேசம் மிகவும் செழிப்பாக காணப்பட்டதாம். அந்த தேசம், அவர் ஒரு கடினமான உழைப்பாளியாம், கர்த்தரை நன்கு அறிந்த ஒரு தேவ மனிதர். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து அவர் ஜெபிப்பாராம், ஆலயத்திற்கு செல்லுவாராம், தன் வேலைகளை ஆரம்பிப்பாராம். இரவு வெகு நேரம் வரை தன் பணிகளிலே ஈடுபடுவாராம். அவருடைய ஓய்வு நேரம் மிகவும் குறைவாக இருக்குமா. அதிகாலையில எழுந்து அவர் ஜெபிப்பாராம். அவர் தன்னுடைய நேரத்தை அதிகமாக ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டார். எல்லாரும் கேட்பாங்களா, எப்படி உங்களால இவ்வளவு சுறுசுறுப்பாக, இவ்வளவு திறமையாக தேசத்தை வழிநடத்த முடிகிறது? ஓய்வில்லாமல் எப்படி நீங்கள் உழைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொன்ன பதில், அதிகாலை எழுந்ததும் நான் முதல் வேலையாக ஆண்டவரை தேடி அவர் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதிகாலையில் என்னுடைய முதல் வேலை கடவுளை தேடுவது. நம்முடைய முதல் வேலை எதுவாக இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்பதும் ஒரு வேலை தான், ஜெபிப்பதும் ஒரு கடமை தான். அந்த முதல் கடமை, முதல் வேலை நமக்கு எதுவாக இருக்கிறது? அந்த ஆண்டவரை நம்ம அதிகாலையில தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக செழிக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவர் கரத்தில் என்னை நான் அர்ப்பணித்து விடுகிறேன். அந்த நாள் முழுவதும் அவரே என்னை கரம் பிடித்து நடத்துவதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி சொன்னாராம். தேவனை தேடுகிறவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது தேவனை தேடி யாரும் தோற்று போனதே கிடையாது. அவரை நம்பி அவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணி வாழ்க்கையில நான் கெட்டு போனேன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. ஒருத்தருடைய வாழ்க்கையில உயர்வு வரணும், முன்னேறணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும்னா முதலாவது கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதையெல்லாமோ தேடி ஓடுதோம், வெற்றி வேணும், முன்னேறணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், பெயர், புகழ், வேலை வாய்ப்பு, பதவி, அதிகாரம், இனி எவ்வளவோ உலகத்துல சாதிக்கணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு நாம முதலிடம் கொடுப்போம். இந்த புதிய வருஷத்துல
ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி நாம் ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிற பொழுது, ஆமா, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு ராஜா எத்தனை எதிரிகள் அவருக்கு, எத்தனை சவால்கள் அவருக்கு வந்தது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாமும் அசைக்கப்படாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே கர்த்தரை தேடுவோம், அவரை கனம் பண்ணுவோம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்ம வாசிப்போம். இந்த புதிய வருஷத்துல கர்த்தருக்கு அதிகமான நேரத்தை கொடுப்போம். செல்போனுக்கும் இன்னும் எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கிறோம், முதலிடம் கொடுக்கிறோம். படுக்கும் போதும் செல்போனை பார்த்துட்டு தான் படுத்து தூங்குறாங்க. முழிக்கும் போதும், காலையில விழிக்கும் போதும் முதலாவது அதைத்தான் என்ன செய்தாங்க, அதை தான் பார்க்காங்க. ஆனால் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். வாழ்க்கையில வெற்றி வேணுமா? ஆண்டவரை கனம் பண்ணும்போது, ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கும் போது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். வாழ்க்கையில கனம், புகழ், மேன்மை எல்லாம் ஆண்டவர் நமக்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை கனம் பண்ணுகிற பொழுது, உலக பிரகாரமான ஒரு அதிகாரியை நம்ம கனம் பண்ணும் பொழுது, உலக பிரகாரமான ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது, நம்மை படைத்த தேவாதி தேவனுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், அதிகாலை ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய முழு அன்பையும், முதல் அன்பையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அவரை நேசிக்கிற பொழுது, அன்பு கூறுகிற பொழுது, அவரை தேடுகிற பொழுது அவரை நாம் கனம் பண்ணுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம் நினைக்காத, புத்தி கேட்டாத ஆசீர்வாதங்களையும் வெற்றியையும் அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உமக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். சின்ன காரியமாக இருந்தாலும் நான் ஜெபித்து தான் அந்த காரியத்தை செய்வேன். எங்க வெளியில கிளம்புனாலும், நம்ம வெளியில எங்க புறப்பட்டாலும் ஒரு நொடி, ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு நம்ம ஜெபித்து ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்று நம்ம கடந்து செல்லுகிற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நம்ம உட்கார்ந்து இருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், பிரயாணம் பண்ணுகிற பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது, கர்த்தரை நினைக்கிற பொழுது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற பொழுது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். எல்லாவற்றிற்கும் நாம் அவரையே சார்ந்து வாழும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல புதிய அனுபவங்களை இந்த வருஷத்துல நாம பெற்றுக்கொள்வோம். புதிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முதலிடம் கொடுக்க, கர்த்தரை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்க, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உண்மை எங்களுக்கு பின்பாக அல்ல, ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுத்து அதிகாலையில் ஆண்டவரே உண்மை நாங்கள் தேடி உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, உண்மை கனம் பண்ண ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீராஜா சொன்னது போல நாங்களும் ஒரு அசைக்கப்படாத வாழ்வு வாழ கர்த்தரை எங்களுக்கு வலது பாரிசத்திலே வைக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. நாள் முழுவதும் காத்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.